வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு கூட்டம் தொடங்கியது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் நமது செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைகிறார். வணக்கம் பாரி கார்த்திக், விவரம். வணக்கம். வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுகவுடைய தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு கூட்டமானது தற்போது திமுகவுடைய தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய அறிவாலயத்தில் தற்போது துவங்கியிருக்கிறது. இந்த கூட்டத்தில் திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவர்கள் தலைமையில் இந்த கூட்டமானது தற்போது துவங்கியிருக்கிறது. இந்த கூட்டத்தில் TKS இளங்கோவன், அதே போல அமைச்சர்கள் பழனிவேல் தியாகராஜன், TRP ராஜா, நாடாளுமன்ற உறுப்பினர் MM அப்துல்லா, அதே போல சட்டமன்ற உறுப்பினர்கள் CN எழிலரசன், அதே போல எழிலன் நாகநாதன் மற்றும் சென்னை மேயர் பிரியா உள்ளிட்டவர்கள் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் தான் தற்போது இந்த ஆலோசனை கொடுத்து நடைபெற்றிருக்கிறார்கள். வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் குறித்த ஒரு அறிக்கை தயாரிப்பு தற்போது நடைபெற்றிருக்கிறது. அந்த அறிக்கையில் தமிழக வாழ்வாதாரங்களை தாக்கும் மற்றும் அதே போல நீட் விலக்கு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் திமுகவுடைய அறிக்கை இடம்பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக திமுகவுடைய அறிக்கை அடுத்த மாதமே வெளியிடும் என்றும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதற்கான பணிகள் தான் தற்போது துவங்கியிருக்கிறது. இந்த அறிக்கையை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த மாதிரி பயன்படுத்தலாம், மேலும் அறிக்கையில் இருக்கக்கூடிய அம்சங்களையும் தற்போது இது குறித்து விரிவாக விவாதிக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த அறிக்கைக்கு தயாரிக்கப்படும் கூட்டத்தில் கனிமொழி அவர்கள் தலைவராக இருக்கிறார். எனவே அவர் தலைமையில் தான் இந்த கூட்டமானது நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக தமிழக வாழ்வாதாரங்களை காப்பாற்றும் வகையிலும் அதே போல பல்வேறு பிரச்சனைகளையும் இந்த அறிக்கையில் இடம்பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நீட் தேர்வு குறித்து தமிழ்நாடு அரசும் தொடர்ச்சியாக எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்ட நிலையில் அந்த நீட் எதிர்ப்பு குறித்து ஒரு முக்கியமான அறிக்கையாக இந்த அறிக்கை வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மத்திய அரசை வலியுறுத்தி நிறைய அறிக்கைகள் வெளியிட இருக்கிறது. அது தொடர்பாகவும் தற்போது வரும். குறிப்பாக திமுக கூட்டணியில் இந்த முறை வெற்றி பெற்றால் என்ன மாதிரி திட்டங்களை மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து கொண்டு வருவோம் என்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலே அடுத்த மாதம் இந்த அறிக்கை திமுக சார்பில் வெளியிடப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.